இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பவனிதா அப்படின்றவங்க கிராணி விளையாட சொல்லியிருந்தாங்க. நம்ம கிராணி விளையாடுறதுக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணி வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படிலாம் கிராணி கிட்ட அடி வாங்குவோம். இது கூட சேர்த்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன். கிராணியை ஈஸியாக வின் பண்ணேன். இப்போ வந்து கிராணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து மேலே வந்துக்கோங்க. மேலே வந்துட்டு இந்த மாதிரி இது ஹேமர் வச்சு தானே இது உடைக்க முடியும். அதுக்குள்ளே வந்து சீஸு உள்ளே ட்ராப் கொடுத்துட்டோன்னா அது வந்து உள்ளே போயிடும். இப்போ அந்த சத்தம் கேட்டு கிராணி வருவாங்களா? இப்போ அந்த சத்தம் கேட்டு கிராணி வந்து அதை வந்து உடைப்பாங்க. இப்போ நம்ம இந்த டப்பாக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா தான் அந்த கிராணி நம்மளுக்கு பார்க்க. ஆமாம், அங்கே போட்டுட்டு இந்த டப்பாக்குள்ளே நம்ம வந்து ஒளிஞ்சிக்கணும். இப்போ கிராணி வந்துருச்சு பாருங்கள். சொட்டைக்கிழவி வாடி இந்த உடச்சு விட்டுருச்சு. பைத்தியம் கிழவி, எருமை கிழவி, மாடு கிழவி. ஓகே, இப்போ வந்துருச்சு. ஏன்டா நீ அவ்வளோ வேற இது பண்ணுற? சே, ஒன்னெல்லாம் போய் அதுக்கப்புறமா லூசு கேள்வின்னு சொல்லுவேன் பாரு. அப்புறம் இருக்கும் உனக்கு. அவள் உடச்சி விட்டா. சரி, இப்போ வந்து அவள் திருப்பி வந்து போவா. அப்போ வந்து நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். பொறுமையாக நின்று பாருங்கள். எத்தனை நேரம் தான் இவன் நின்று பார்ப்பாளோ தெரியலையே எனக்கு சத்தியமாக. போக சொல்கிறேன் அந்த வெண்ணமாவ கிழவிய. என்ன போக மாட்டேங்கிறா? திருப்பி சொல்லு. எருப்பு மாடு போயிரு. சொன்ன இல்லை, திருப்பி சொல்லு. எனக்கு இந்த கிராணி கேம் ஹாரராகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவளே போட்டு பாருங்கள், பைத்தியக்காரி மாதிரி அவளே போட்டு அதே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. சை, ட்ராப் போட்டுட்டு போவா. உசார் கிழவி, லூசு கிழவி. அந்த கிழவங்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். இந்த கிழவிக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காது ஷார்ப்பு, ஆனால் கண்ணு மட்டும் என்ன டோமாங்கோலி மாதிரி இருக்கு. கண்ணு மட்டும் அதுக்கு வந்து எங்கே இருந்தாலும் வேர் ஆர் யூ அது தவிர வேறு எதுவும் வராது. சரி, இப்போ அவள் கீழே போயிட்டா. கீழே போனதுக்கப்புறமா நம்ம அந்த பாக்ஸ் விட்டு கீழே வரணும். இப்போ வந்து தள்ளி விட்டோன்னா கிராணி வருவா. இப்போ வந்துட்டா. இங்கே வந்து வீல் கிராங்க் கிடச்சிருக்கு. சி, இதெல்லாம் வச்சு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். வாடி வாடி வம்பிலுக்கெல்லாம் லூசு கிழவி கண்ணு டோமாங்கோலி. இப்போ சரி, இப்போ அவளை வம்பிலுக்கு அந்த க்ரீல் கிராங்க். ஆமாம், இப்போ நம்ம கீழே போகலாமா? இல்லை, அவள் என்ன போயிட்டே வா. நீ இங்கே வந்தால் தான் நான் கீழே குதிக்க முடியும். அப்புறம் நீ வரும்போது நான் கீழே குதிச்சேன்னா அவன் மேலேயும் குதிப்பேன். அவன் டக்குன்னு வாடி கிளவி. லூசு டைம் ஆகுது. வந்துட்டேன். டக்குன்னு கீழே குதிச்சிரு. இப்போ நான் இன்னொரு ட்ரிக் சொல்ல போகிறேன். இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து அங்கேருந்து இவள் வருவா. பெட் ட்ரிக் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பெட் ட்ரிக் வந்து எப்படின்னு பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். அவன் வந்து வந்துட்டா. ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிட்டுக்கணும். இங்கே சிம்பிள் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அந்த பெட் சிம்பிள். அதை நம்ம அமுத்திட்டே இருக்கணும், டச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கீழே போயிட்டு மேலே வரணும். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து அடிச்சிட்டா. எனக்கு என் ஃபோனில் அடி வாங்கிட்டே இருப்பான்னு சொன்னேன். என் ஃபோனில் இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே எனக்கு தெரியல சுத்தமாக. அது ப்ராப்ளம் ஆகலை, நீ ஒழுங்காக அடிக்கணும்னு சொல்லு. இப்போ தான் டே 2 ஆகுது. சரியா? சரி, இந்த தடவை நான் வந்து அந்த பெட்ரிக் பண்ணாமல் நான் வீடியோ முடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, திருப்பி இந்த கிளவியை கூப்பிடணுமே. திருப்பி செத்து போயிட்டானா அவ்வளோதான். நம்ம முதல்ல பார்ப்போம் எங்கே இருக்கா கிளவி. லூசு கிளவி, பைத்தி கிளவி, எருமை மாடு, லூசு குட்டி, பைத்தி குட்டி, எருமை குட்டி. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தள்ளி விடுவோம். இது வேற ஹேங் ஆகி தொலையுது. ஓகே, தள்ளி விடுவோம். லூசு, எதுக்குடி நீ கத்துற? அது கிளவி வேற பட்டிக்கிறாடி. வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில் அந்த பாட்டு. கிராணி வரா எருமை வண்டியில். இல்லை வரா சொட்டை காரு வண்டியில். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரவே மாட்டேங்கினா? பைத்தியக்காரி வரியா? இல்லை என்ன பண்ணுறது? ஏன் இந்த கிளவி வர மாட்டேங்கிறா? கிளவி சொட்டை அமிர்தம் மொட்டை இல்லவே இல்லை. ஆமாம் வண்டா. சரி, இப்போ பண்ணலாம். இப்போ வந்து அது அமுத்திட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக். நான் இவளை பக் பண்ண நினைச்சேன், இவளே என்ன பக் பண்றா. நீ பண்ண வந்த அவளே அதுக்கு பதிலா அவளே பண்ணிட்டா. ஐயோ கடவுளே.
சொன்னல இன்னொரு தடவை அடி வாங்குவான்னு நான் வாய் வச்சாலே நடக்குது. அப்போ இன்னொரு தடவை அடி வாங்க மாட்டான். ஸோ அது நான் கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். இதில் எதுவும் தப்பே இல்லை. பட் ஆனால் அது பக்கா இருக்காது போல், அதனால தான். சரி இப்போமாச்சும் அந்த கிளவி வர எத்தனை நேரம் அவள் பண்ணுறா பாரு. இந்த கிளவி வாயில் ஏதாவது தம்மு கிளவி வந்துட்டா கிளவி வாடி வாடி வரா கிராணி எருமை வண்டியில மொட்டை வரா மாட்டு வண்டியில எருமை வண்டியில அவ வந்து எருமை வரா பூச்சாண்டி வேறு வந்து இல்ல பண்ணிட்டே இருக்கணும். அந்த பெட் வந்து பண்ணிட்டே இருக்கணும். செத்து போயிருவ போல. வாய் மூடு நீ கொஞ்சம். பண்ணிட்டே இருக்கணும். செத்து போக மாட்டேன். நீ உன் வாய் கொஞ்சம் அமைதியாக வச்சுட்டு இருக்கியா? பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே பக்கு ஆயிடுச்சு. என்ன கிளவி என்னங்க தள்ளி போக சொல்லு. பல்லு நாருது படி. இன்னைக்கு பாரு இந்த கிராணி நான் என்ன ஆட்டம் காட்டுறேன்னு. இப்போ பாரு உன் மண்டை மேலே இந்த புக்கு தூக்கி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க. போன தடவை நீ என்ன பண்ண? நீ என்ன நல்லா ஐசியூன்னு சொல்லிட்டு ட்ராப் வச்சு அந்த ட்ராப்ல நாங்க சிக்கிக்கிட்டு நாங்க அடி வாங்கினோம். உன்கிட்ட நாங்கள் அடி வாங்குறது தான் உனக்கு இதுவா? எங்கே தான் அந்த புக்கு போச்சு? உன் மண்டை மேலே போகும்னு பார்த்தா உன் சொட்டை மண்டை மேலே. இந்த சொட்டை மண்டையில் விழுகவே மாட்டேங்குதே. விழுந்துருச்சு. ஆனால் அந்த சொட்டை மண்டை மேலே புக்கை நிற்க வச்சா நல்லாயிருக்கும். ஆமாம் விழுக மாட்டேங்குது. அப்போ வந்து சொட்டை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு இது வந்து பெட்ரிக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பெட்டு உள்ளே போகிறது இருக்குல்ல, அப்புறம் நிற்கிறது இருக்குல்ல, அது ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும். இப்போ நான் அமுக்கிற பாருங்க, ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும். இப்போ கரெக்டாக வரல, நம்ம நின்றுட்டோம். நம்ம உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் சிம்பிள் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டணும். அப்போ அதுக்கு வந்து ரெண்டையும் டச் பண்ணி காட்டணும். இதையும் டச் பண்ணும். ஏதோ வாய்க்கு வளருது உனக்கு. வந்துருச்சு. இப்போ நம்ம உட்காந்து தானே இருக்கோம், அது நிற்கிற மாதிரி காட்டுது. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே வந்து எங்கே போகணுன்னா கீழே போகணும். இந்த இப்போ அப்படியே நம்ம கீழே போயிட்டு அந்த கார் இது மாதிரி இருக்குல்ல, கார் கீழே அண்டர் கிரவுண்டு, அங்கே போய் அங்கே ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இது தள்ளணும்னா நம்மளுக்கு இந்த டேபிள் மாதிரி வரும்ல, இந்த டேபிள் அந்த சொட்டை இப்போ இந்த டேபிள்குள்ளே இது எனக்கு ஒர்க்கே ஆகாது. இந்த ட்ரிக் எனக்கு ஒர்க்கே ஆகினதில்லை. சரி இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த டேபிள்குள்ளே டக்குன்னு போய் அந்த உட்கார பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம வெளியே வந்துடுவோம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன் அந்த சொட்டை மண்டையில் புக்கு விழலைன்னு இப்போ என் தங்கச்சி சொல்லுவா பாரு. ஏன் தெரியுமா அந்த சொட்டை மண்டியில் அந்த புக் உள்ளல? ஏன்னா அது வழுக்குன்னு சறுக்கு மரம் மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ இந்த ட்ரிக் ஒர்க்கே ஆனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒர்க் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் எனக்கு சேலஞ்சஸ், கேம்ஸு, ப்ராங்க்கு, கிராஃப்ட் எல்லாம் நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் சொல்கிறீங்க, பட் ஆனால் அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் ஃபீட்பேக்கு கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறையா வீடியோ வரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ட்ரிக் ஒர்க் ஆகும்னு நான் சுத்தமாக நினச்சே பார்க்கல. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். டாட்டா பை பை. வீட்டு விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ தான் நிம்மதியாக